ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு HTML எலமெண்ட்டை ஸ்டைல் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ரைட்? எப்படி ஒரு எலமெண்ட்டை பர்டிகுலர் செலக்ட் பண்ணுறது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன்ஸ் இருக்குது, ஓகே, இதில் வந்து அந்த செலெக்ஷன்ஸோட ஹைரார்கி என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தோம், கரெக்டாக? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம HTML CSS ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது, CSSல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்டர். ஓகே, ஸோ இந்த பார்டர் அப்படின்னா நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் நிறைய தடவை. நம்மளுடைய ஏதோ ஒரு வெப்சைட் எலமெண்ட்டை பார்த்துருப்போம், அந்த வெப்சைட் எலமெண்ட்டை சுற்றி அந்த பார்டர் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த இது வந்து ஒரு டிஃபால்ட் டெக்ஸ்ட். ஓகே, இந்த டிஃபால்ட் டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸோ அந்த டிஃபால்ட் டெக்ஸ்ட்டை சுற்றி எனக்கு வந்து ஒரு பார்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இங்கே வந்து நமக்கு ஒரு பார்டர் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேசிக்காக ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், டாக் டைப் கொடுத்துருக்கோம். அண்ட் ஹெட் டேக்குள்ளே நம்ம வந்து இந்த CSS ஃபைல் index.css அப்படிங்கிறத லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு இதில் வந்து எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இதில் வந்து 2 டேக் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஹெடர் டேகு, ஒரு பேராகிராஃப் டேகு. பேராகிராஃப்க்கு வந்து ஒரு லைன்ஸ் பிரேக் கொடுக்குறதுக்காக ஒரு 2 BR டேக் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பார்டர் டேக்கு, இந்த H1 டேக்கு நம்ம வந்து ஒரு பார்டர் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த பார்டர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, சுற்றி ஒரு லைன் வரும், அதுதான் பார்டர். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த எலமெண்ட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த டெக்ஸ்ட் லாரம் இப்சம் அப்படிங்கிறக்கூடிய இந்த டெக்ஸ்ட் வந்து H1 டேக், ரைட்? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா H1. ஓகே, ஸோ இந்த H1 டேக்கு நான் ஒரு பார்டர் கொடுக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணலாம், பார்டர். ஸோ பார்டருக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிக்சல் கொடுக்கலாமா? ஸோ 10 பிக்சல். ஓகே, ஸோ இப்போ எனக்கு 10 பிக்சல் சைஸில் எனக்கு ஒரு பார்டர் வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் என்ன ஸ்டைல், சாலிட். ஓகே, அண்ட் என்ன கலர், ப்ளூ. ஓகே, சேவ் பண்ண அப்படின்னா பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்டரில் வந்து 10 பிக்சல் விட்த்தில், ஓகே, சாலிடாக ஒரு ப்ளூ கலர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து இப்போ நான் பிக்சல் கம்மி பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ இப்போ 1 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி இதாகிடும். அண்ட் இதில் வந்து ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. இப்போ சாலிட் மட்டும்தான் இல்லை, ஸோ டாட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ டாட்டட் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து டாட்டட் ஆகும். ஸோ பிக்சலை கொஞ்சம் பெருசாகிக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்டர் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து டாட்டடாக இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து க்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த க்ரூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மலாக நம்மளோட நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டபுள் கலர்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கலர் வந்து உள்ளேருந்து வெளியே ஃபேட் ஆகி அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஸோ பார்டரில் வேறு என்ன பண்ணலாம், க்ரூவ் கொடுக்கலாம், ப்ளூ கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுறது. ஓகே, ஆனால் பார்டரை வந்து நீங்கள் நிறைய விதத்தில் மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே போயிட்டு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு சைடாக பார்டர் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்டர். ஓகே, ஸோ பார்டரில் வந்து 10 பிக்சல் 10 பிக்சல் கமா 5 பிக்சல். ஸோ இப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஓகே, ஸோ 2 வேல்யூ, ஸோ டாப் அண்ட் பாட்டம்க்கு ஒரு வேல்யூ எடுத்துக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு ஒரு வேல்யூ எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணலாம். பார்டர் வித் 10 பிக்சல் கமா கிடையாது. ஓகே, ஸோ இப்போது பார்டர் வித் நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து வந்து பார்டர் ஸ்டைல் கொடுக்கணும் இல்லையா? ஸோ border style வந்து solid. ஓகே, சேவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குமாங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைடு ரெண்டுமே, லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே வந்து 5 பிக்சலில் இருக்கும், டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே 10 பிக்சலில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 வேல்யூ மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம்க்கு ஒரு வேல்யூவும் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு ஒரு வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய வேல்யூ டாப் அண்ட் பாட்டம்க்கும், செகண்ட் கொடுக்கக்கூடிய வேல்யூ லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கும் வந்துக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். ஸோ இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நல்லா தட்ஸா 5 பிக்சலில் இருக்குது,
டாப் அண்ட் பாட்டம் வந்து உங்களுக்கு 1 பிக்சலில் இருக்குது. ஓகே, ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து விட்த்து கொடுத்தா போதாது, அது என்ன ஸ்டைல் அப்படின்னு சேர்த்து டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த ஸ்டைலை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வராது, ஏன்னா அதுக்கு தெரியணும் இல்லையா நீங்கள் என்ன மெத்தடில் இதை வந்து டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 பிக்சல், 5 பிக்சல், 10 பிக்சல் அண்ட் 15 பிக்சல். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் மேலே வந்து 1 பிக்சலில் வருது. ஸோ கிளாக் வைஸில் எடுத்துக்கும் 1 பிக்சல், 5 பிக்சல், 10 பிக்சல் அண்ட் 15 பிக்சல். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சிஎஸ்எஸ் எலமெண்ட் வந்து கிளாக் வைஸில் இதோட வேல்யூவை எடுத்துக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, பார்டர் கலரை வந்து நான் பர்பிள்னு கொடுக்குறேன். ஓகே, சேவ் பண்ண அப்படின்னா பார்டர் கலர் பர்பிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்டருக்கு வந்து ஒவ்வொரு பார்டருக்கும் நீங்கள் வந்து கலர் கொடுக்கலாம். ஸோ நம்ம இங்கே எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான். இப்போ இங்கே பர்பிள் கொடுத்துக்கங்களா, அடுத்தது வந்து ரெட்டு கொடுக்குறேன், அடுத்தது வந்து இப்போ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு கலரில் இருக்குது, டாப் அண்ட் பாட்டம். ஸோ 2 அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் எடுத்துக்கும், 4 அப்படின்னா அப் அண்ட் டவுன் எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து க்ரீன் கொடுக்குறேன் அண்ட் yellow கொடுக்குறேன். ஓகே, 4 கலர் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள், பர்பிள், ரெட்டு, க்ரீன், yellow, இந்த மாதிரி 4 கலரையும் அது வந்து அதுக்கு தேவைப்படுற மாதிரி எடுத்துக்கும். ஓகே, ஸோ பார்டர் கலர், பார்டர் விட்த்து மட்டும் கிடையாது, பார்டரோட ஸ்டைலையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து பார்டர் ஸ்டைல் வந்து சாலிட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கெல்லாம் வந்து நம்ம 4 கலர் அப்படியே ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். எனக்கு வாட் இஃப் எனக்கு வந்து 3 சைடில் வந்து ஒரு கலர் வேணும், ஒரு சைடில் மட்டும் வேறு கலர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், இப்போ எனக்கு வந்து எல்லா சைடும் பர்பிளில் இருக்கு, ரைட். எனக்கு கீழே மட்டும் எனக்கு வந்து ரெட் கலரில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பார்டர் பாட்டம், ஓகே, கலர், பார்டர் பாட்டம் கலர் வந்து ரெட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் 3 சைடு ஒரு கலராக இருக்குது, இன்னொரு சைடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சைடை கூட கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட ஸ்டைலை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த லெஃப்ட் சைடு வந்து சாலிட்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்பெசிஃபிக்காக ஓவர் ரைட் பண்ணுறேன். ஓகே, பார்டர் லெஃப்ட், பார்டர் லெஃப்ட் கலரில் வந்து லெஃப்ட் ஸ்டைல் கொடுக்கலாம். பார்டர் லெஃப்ட் சைடில் வந்து நம்ம வந்து என்ன கொடுக்கலாம், இன்சர்ட். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ். ஓகே, இல்லைனா இதை வந்து டாட்டடாக கொடுக்கலாம், இல்லை லெஃப்ட் வேண்டாம், டாப் மட்டும் கொடுக்கலாம். ஓகே, டாப் ஸ்டைலை வந்து நம்ம வந்து டாட்டடாக கொடுக்கலாம். ஓகே, சேவ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட டாப் பிக்சலை வந்து நான் வந்து 10ன்னு ரைஸ் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், டாப் மட்டும் உங்களுக்கு டாட்டடாக இருக்கும், பாக்கி எல்லாமே சாலிடில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்து ஒரு பார்டருடைய டோட்டல் கண்ட்ரோல் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இல்லை இப்போ எனக்கு வந்து ஒரு சைடு மட்டும் எனக்கு வந்து பார்டர் போதும், பாக்கி சைடெலாம் தேவையில்லை அப்படின்னா நான் இங்கே போய்ட்டு சிம்பிளாக இது எல்லாத்தையும் எடுத்துட்றேன். ஓகே, பார்டர் விட்த்து வந்து 10 பிக்சல் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து மொத்தமாக பார்டர் ஸ்டைல் அப்படின்னு கொடுக்காம பார்டர் ஸ்டைலை எடுத்து விட்டுட்டு, ஓகே, பார்டரோட டாப் ஸ்டைல் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு போகும். ஸோ மொத்தமாக பார்டர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அது என்டையர் பார்டர் எடுத்துக்கும். ஸோ இங்கே வந்து இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பார்டருடைய விட்த்து கொடுத்துருக்கேன், கலர் கொடுத்துருக்கேன். ஸோ பாட்டம் கலரே எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா விட்த்து, கலர் அண்ட் அது எந்த இடத்துல வரணும், பார்டரோட டாப் ஸ்டைல் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த சைடு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த சைடு மட்டும் அது டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்டருக்கு வந்து ஒரு ரேடியஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்,
border style அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து டாட்டடுக்கு பதிலாக சாலிட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சாலிடாக ஒரு பார்டர் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த பார்டர் சம்டைம்ஸ் நம்ம பார்த்துப்போம், பார்டர் வந்து ரவுண்டாக வரும். ஓகே, ஸோ ரவுண்ட் அப்படி இந்த சென்ஸ் நீங்கள் வந்து ரவுண்ட் இந்த சென்ஸ் இந்த கார்னர்ஸில் வந்து இவ்வளோ ஷார்ப்பாக இல்லாமல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக ரவுண்டாக உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்டருடைய ரேடியஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், பார்டர் ரேடியஸ். ஓகே, ஸோ பார்டர் ரேடியஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிக்சலில் கொடுக்கலாம், இன்ச்சில் கொடுக்கலாம், இல்லை சென்டிமீட்டர் உங்களுக்கு எதில் வசதியாக இருக்கோ அதில் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் 5 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காது, லைட்டாக ஒரு பெண்ட் இருக்கும். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ரைஸ் பண்ணலாம். ஸோ 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ பார்த்தீங்களா பார்டர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்த நான் எடுத்த உடனே பாருங்கள் அந்த ஷார்ப்னஸ் வந்து இதில் வந்து இருக்காது. ஓகே, இன்னும் நமக்கு பார்டர் ரவுண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் 20 பிக்சல். ஓகே, ஸோ பார்த்தீங்களா பார்டர் வந்து அப்படியே ரவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இதோட வேல்யூ ரைஸ் பண்ண இதோட ரவுண்ட்னஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்களா இது வந்து இப்போது ரெக்டாங்கிள் தான், ஆனால் வந்து அதோட பார்டர்ஸ் பாருங்க எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகி அதான் அந்த ரவுண்ட் ஷேப்பில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்து ஒரு பார்டரை வந்து இதுக்கு ஸ்டைல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதிலே வந்து நீங்கள் வந்து எனக்கு ஃபுல்லாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்டர் லெஃப்ட் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மட்டும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, அதே மாதிரி இதை நான் எடுத்துகிட்டு எனக்கு வந்து ரைட்டும் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ரைட் சைடு அப்படின்னா பாருங்கள் பார்டர் லெஃப்ட்லையும் ரைட்லையும் மட்டும் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ பார்டர் வச்சே நம்மளால் வந்து அதிகமான கண்ட்ரோல்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்னொரு இது கொடுக்கலாமே. ஸோ பார்டர் பாட்டம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டைல் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து பார்டர். பார்டரோட ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் நம்மளால் இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மார்ஜின்ஸ் பற்றி பார்க்கலாம். மார்ஜின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, மார்ஜின்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.